உங்களோட பெஸ்ட் போஸ்டர் எது தெரியுமா? நீங்க அடுத்த போஸ்டருக்கு மூவ் ஆகிறது தான். ஜென்ரலாகவே குட் போஸ்டர் பேட் போஸ்டர் அப்படின்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் நேராக நிமிர்ந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அது குட் போஸ்டர்னும், இப்படி ரிலாக்ஸாக உட்காந்தாலே அது பேட் போஸ்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்கள் ஒரு செடன்ட்ரி ஜாப்ல இருக்கீங்க, இப்படியே உட்காந்து உங்களால் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியும்? மேக்ஸிமம் ஒரு 30 minutes 45 minutes. அதுவுமே நீங்கள் கான்சியஸாக அப்படி உட்காரல அப்படின்னா உங்களால் அதை உட்கார முடியாது. ஸோ நீங்கள் இப்படி உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 1 hour 1.5 hours கூட ஒர்க் பண்ண முடியும். பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு பெயின் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா தான் அந்த போஸ்டர் வந்து நீங்கள் பிளேம் பண்ணுவீங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து நீங்கள் எப்படி உட்காடுறீங்க அப்படிங்கிறதுல இல்லை, நீங்க ஒரே இடத்துல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மசில் ஃபெட்டிக் ஆகும், உங்களோட ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆகும், உங்களோட சர்க்குலேஷன் போரா இருக்கும். ஸோ இது ப்ரொலாங்கா பண்ணும்போது உங்களுக்கு நெக் பெயின், பேக் பெயின் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். நீங்க எந்த போஸ்டர்ல இருந்தாலும் சரி, ஒரு 30 minutes to 45 minutesக்குள்ள எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றீங்க, இல்ல மூவ் பண்றீங்க உங்க பாடியை அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பெயினும் இருக்காது. ஸோ போஸ்டர்ல ப்ராப்ளம் கிடையாது, எவ்வளவு நேரம் அதே போஸ்டர்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் நீங்க நேரா நிமிர்ந்து உட்கார்றது கிடையாது, எவ்வளவு நேரத்துல நீங்க மூவ் பண்றீங்க, எவ்வளவு நீங்க மூவ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இருக்கு.